ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கயல் கல்வியகம் அப்படிங்கிறதுலேருந்து இன்றைக்கி ஒரு வீடியோஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தரமான கல்வி வழங்குதலில் தமிழகம் 2வது இடம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் நமக்கு வந்து நம்மளோட சிஎம் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து அப்பா ஆப் அப்படிங்கிற ஒரு புது செயலி, அதாவது 234 தொகுதியில் ஒருமை கண் செயலி தொடக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த உயர்கல்வித்துறைக்கு மொத்தம் வந்து பள்ளி கல்வித்துறைகளுக்கு வந்து அந்த கடந்த ஆண்டில் வந்து 44,000 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு வந்து 8,200 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா தரமான கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது 2வது பிளேசஸில் இருக்குது அப்படிங்கிற வந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மத்திய நிதித்துறை சார்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்வியில் வந்து பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து குவாரண்டைன் பீரியடில் கற்றல் இடைவெளி குறைபாடு வந்து சரி செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது 38 மாவட்டங்களில் 30 லட்சம் மாணவர்கள் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பள்ளி செல்லாத 1.88 லேக் குழந்தைகளை வந்து கண்டறிஞ்சு அவங்க எல்லாமே ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது எண்ணும் எழுத்தும் அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எஜுகேஷன்ஸ்க்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 234 தொகுதியில் வந்து ஆர்கொண்ட மேவில் வந்து அதாவது ஒரு சென்சஸில் வந்து ஒருமை கண் செயலி, அதுவும் இல்லாமல் அப்பா செயலி, இந்த ரெண்டுமே வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தோடு தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட கவர்மெண்ட் சைடில் இருந்த ஸ்கூல் எல்லாத்துக்குமே அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நன்கொடை வழங்குகளும் எல்லாத்தையும் வந்து கௌரவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகம் அப்படிங்கிறது வந்து 2வது பிளேசஸ், எஜுகேஷன்ஸில் 2வது பிளேசஸ் அப்படிங்கிறது இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.